திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, அமர்நாத் வாழும் ஆண்டவா போற்றி, ஆதரித்து எங்களுக்கு அருள்வாய் போற்றி. ஓம் நம சிவாய, 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 ஓம் நம சிவாய. ஓம் நமச்சிவாய. அவனன்றி ஓர் அணுவும் அசையாது. ஆம், நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம் இவை அனைத்தையும் ஆட்டி படைக்கும் எம்பெருமான் சிவபெருமான் அவனின்றி ஓர் அணுவும் அசையாது. வாழ்க்கையின் இரகசியங்களை தன் மனைவியிடம் எடுத்து கூறிய சிவபெருமான் பனிலிங்க வடிவிலே இமயமலையில் காட்சி தரும் அற்புத குகை கோயில் அமர்நாத் ஆகும். அந்த புண்ணிய இடத்தினை தரிசனம் செய்வதற்காக சென்னை யாத்ராவின் மூலம் 38 பக்தர்கள் அமர்நாத் புறப்பட்டு சென்று கொண்டிருக்கிறோம். சிவதிரு பலவேஷம் ஐயா தலைவர், திருமுறை அருட்பணி மன்றம், குறிச்சி, திருநெல்வேலி மற்றும் நெல்லை சிவனடியார் திருக்கூட்டம் சார்பாக சிவபுராண பாடல்களுடன் அமர்நாத் பயணம் இனிதே துவங்கியது. சென்னை, டெல்லி, அமிர்தசரஸ் வழியாக ஜம்முவில் உள்ள அமர்நாத் கேம்பினை நமது யாத்திரா குழுவினர் வந்து அடைந்தனர். பாதுகாப்பு பரிசோதனைகள் அனைத்தும் முடிந்த பின்னர் அங்குள்ள தங்கும் விடுதிகளில் பக்தர்கள் அனைவரும் தங்க வைக்கப்பட்டனர். ஏசி அறைகள் மற்றும் உணவு விடுதிகள், மருத்துவ வசதி இங்கு அனைத்தும் உள்ளது. இறக்கேனே
மறுநாள் அதிகாலை 3 மணிக்கு பக்தர்கள் அனைவரும் தயாராகி அவரவர் வாகனத்தில் சென்று அமர்ந்தவுடன் வாகனங்கள் அனைத்தும் வரிசைப்படுத்தப்பட்டு பாதுகாப்பிற்கென இராணுவ வாகனங்கள் முன்னும் பின்னும் புடைசூழ உயர்மட்ட பாதுகாப்புடன் அனைத்து வாகனங்களும் அமர்நாத் நோக்கி செல்கின்றன. இந்த இராணுவ பாதுகாப்பிற்கு கான்வாய் என்று பெயர் சொல்லப்படுகிறது. 200 மீட்டருக்கு ஒரு இராணுவ வீரர் என நவீன ரக துப்பாக்கி ஏந்தியபடி ஜம்மு முதல் அமர்நாத் நுழைவாயில் அமைந்துள்ள பால்டால் வரை சுமார் 372 கிலோமீட்டர் தூரத்திற்கு பாதுகாப்பு பணியில் இராணுவ வீரர்கள் ஈடுபட்டு உள்ளனர். உணவு இடைவேளையாக ராம்பன் அருகே லங்கரில் அதாவது அன்னதான கூடங்களில் வாகனங்கள் நிறுத்தப்படுகிறது. 10 நிமிட உணவு இடைவேளைக்கு பிறகு வாகனங்கள் தனது அமர்நாத் பயணத்தை தொடர்கிறது.
காஷ்மீர், ஸ்ரீநகர், டால் லேக் வழியாக சோனமார்க் சென்று அங்கிருந்து 15 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பால்டால் பேஸ் கேம்பினை அனைவரும் வந்தடைகின்றனர். இங்குள்ள பிளாஸ்டிக் டென்ட் அறைகளில் அனைத்து பக்தர்களும் தங்க வைக்கப்படுகின்றனர். இங்குள்ள அன்னதான கூடங்களில் சூடான உணவுகளும் தாராளமாக கிடைக்கிறது. பக்தர்களுக்கு தேவையான குளிர்கால உடைகள், இலவச மருத்துவ வசதி என அனைத்தும் இங்கு கிடைக்கிறது.
மறுநாள் காலை 3 மணிக்கு புறப்பட்டு சுமார் 3 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள அமர்நாத் நுழைவாயில் அக்சஸ் கேட்டினை அடைந்து அவரவர் அனுமதி சீட்டினை சரிபார்த்த பின் உள்ளே செல்ல அனுமதிக்கப்படுகின்றனர். அங்கிருந்து நமது பக்தர்கள் அனைவரும் குதிரைகளில் ஏறி சுமார் 12 கிலோமீட்டர் தூரம் மலையில் பயணம் மேற்கொண்டனர். Shiva.
சிவாய. ஓம் நம 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 சிவாய. ஓம் நம
சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. அமர்நாத் மலை குகைக்கு 2 கிலோமீட்டர் முன்பாக குதிரைகள் அனைத்தும் நிறுத்தப்பட்டு அனைத்து பக்தர்களும் இங்கு இறக்கிவிடப்படுகின்றனர். இங்கிருந்து 2 கிலோமீட்டர் தூரம் மலை குகைக்கு நடந்து அல்லது டோலியில் அனைவரும் செல்ல வேண்டும். மலை குகையில் சுமார் 90 படிகளை கடந்து சென்று எம்பெருமான் அமர்நாத் ஈஸ்வரனை பக்தர்கள் அனைவரும் தரிசனம் செய்து அவனது அருளை பெறுகின்றனர். Namah Shivaya.
சிவாய. ஓம் நம 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 எல்லாம் வல்ல இறைவன் எம்பெருமான் அமர்நாத் ஈஸ்வரனை தரிசனம் செய்ய அனைத்து ஏற்பாடுகளையும் செவ்வனே செய்து முடித்த சென்னை யாத்ரா நிறுவனத்திற்கு அனைத்து ஒத்துழைப்பையும் நல்கிய பக்தர்கள் அனைவருக்கும் திருமுறை அருள்பணி மன்றம் மற்றும் நெல்லை சிவனடியார் திருக்கூட்டம் சார்ந்த சிவனடியார்கள் அனைவருக்கும் சென்னை சிவனடியார்கள் சிவத்திரு தங்கவேலு ஐயா, பழனிவேல் ஐயா மற்றும் ரவி ஐயா அவர்களுக்கும் சென்னை யாத்ரா சார்பாக எங்களது நன்றியினை
உளமாறு தெரிவித்துக் கொள்கிறோம். ஓம் நமச்சிவாய. ஓம் நம சிவாய. 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 ஐயா மகேஸ்வர பூஜை வேண்டிய ஆசீர்வாதம். அநாதி முதல் பெருங்கடவுளாகிய சிவருமான் எல்லா உயிரிலும் வழிபட்டு உயிர் பொருட்கள் திருமையை தாங்கி எழுந்திருக்கும் திருக்கோவில்கள் அனைத்திலும் நித்திய நைவேத்திய வழிபாடெல்லாம் வேத சிவாகமப்படி சிறப்பாக நடந்தரும் பொருட்டு அருள்புரிவீராக. உத்ராகாரம், பஞ்சாசமம், வேதசிவாபரணம், தேவார திருமுறை பாராயணம், ஆன்மார்த்த சிவபூஜை ஆகிய சிவபுண்ணிய செயல்கள் நாடெங்கும் பரவி ஒங்கும் பொருட்டு அருள்புரிவீராக. மாதம் மும்மலை பொழிந்து தானியம் எல்லா வளங்களும் செழித்தோங்கும் பொருட்டு அருள்புரிவீராக. ஞானத்தில் அடியா பெண்களுக்கு மகேஸ்வர பூஜை நடக்கும் பொருட்டு அருள்புரிவீராக. சிவபுண்ணிய செல்வர்கள் சிவத்திரு மூலக்கரப்பட்டி சங்கரநாராயணன் அவர்களுக்கும் அவரது குடும்பத்தார் உறவினர்கள் ஆகியோருக்கும் அனைத்து சிவனடியார் அருப்பணி மன்றம் சிவநேரி அருப்பணி மன்றம் அனைத்து உறுப்பினர்களுக்கும் மற்றும் சிவாலயா ஃபவுண்டேஷனுக்கும் அவரது குடும்பத்தார் உறவினர் நண்பர்கள் ஆகியோருக்கும் தேக ஆரோக்கியமும் நீண்ட ஆயுளும் நோயற்ற வாழும் சகல செல்வங்களும் குருலிங்க சங்கம பக்தியும் சிவஞானமும் மென்மேலும் பெற்று வாழ அருள் புரிவீராக. சிவத்தை சகனா அவர்களுக்கு தோல்வியாக இருக்குது. அது குணம் பெற ஐயா பெருமக்கள் உதவியோடு வேண்டுதலோடு எம்பெருமான் விரைவில் அவருக்கு அந்த நோயை தீர்த்து வைக்க அருள் புரிவீராக. ஐயா பெருமக்கள் அன்னமாம் காவிரி அலங்கரை உரைவார் சொன்னவாரடியார் சுத்தியார் வேள்வி குடியுளார் அடிகளை செடியனே நானே என்னை நான் மறுக்குமாறு என்னுடன் விழி இடர்கெடுத்தானை இலையில விடுபடாம பரமாறி அங்க விட்டுமா அங்க வைங்க வைங்க ஆசை
வாங்க. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, அமர்நாத் வாழும் ஆண்டவா போற்றி, ஆதரித்து எங்களுக்கு அருள்வாய் போற்றி. நன்றி நவிரல். நன்னன்றி பகர்கின்றோம் நாங்கள். அரிதான மானிட பிறவி பெற்றிட்ட நாங்கள் எளிதாக அமர்நாதன் தரிசனம் பெற்றோம். உரித்தான முறையில் உளமாற வழிவகுத்த உத்தமர்கள் உந்தம் குழுவிற்கு நன்றி. வையத்தில் பெறற்கரிய வைஷ்ணவி தேவியருள் வளமாக எந்தமக்கு நலமாக கிடைத்திட நன்முறையில் உதவிட்ட நல்லோர்க்கு நாங்கள் நாவார குளமாற நன்னன்றி பகர்கின்றோம். உண்டி கொடுத்து உயிர் காத்த உயர்வறிய தம்பிகளுக்கு உள்ளபடி உவகையுடன் நன்றிதனை கூறுகின்றோம். சொல்லுதல் யாருக்கும் எளிய அறியவா, சொல்லிய வண்ணம் செயல் என்ற வள்ளுவனார் அன்புற்றை உயிர்ப்பித்த சிவபால, சீனிவாச, பழனி, ரவி, தங்கவேல் ஐயா உங்கள் உணர்வுகளுக்கு நன்றி பகிர்ந்து அனைவரும் அகமகிழ்ந்து ஓப்ப தலைக்கூடி உருகி வரும் கண்ணீரோடு உள்ளத்தால் பிரிகின்றோம். தருகின்றோம் நன்றி, பெறுகின்றோம் விடை. நற்றுணையாவது நமச்சிவாயவே. இவன் நெல்லை சிவனடியார் திருக்கூட்டம், திருநெல்வேலி. ஆக்கம் கவிதை, ஆக்கம் கைலை சுந்தரி சண்முகம், MA MC. சிவாய ஓம் நம 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 சிவாய சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம்